இது டிஷ்யூ கல்ச்சர். தமிழ்ல திசு வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் டி, என்டிபிசி, டெக்னீஷியன் கிரேட் 3 போன்ற எக்ஸாம்ல இதை நிறைய முறை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு இந்த செஷன்ல பார்க்கலாம். இது என்ன பண்றாங்கன்னா, ஒரு புதிய செடியை கொண்டு வராங்க. இதன் மூலம் அந்த புதிய செடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா, ஃபாஸ்டா growth இருக்கணும், நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். பட் முக்கியமா என்னன்னா டிசீஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா செடிங்களை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் ஈஸியா அட்டாக் பண்ணும். அதனால அதிகமா ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது ஃபார் அக்ரிகல்ச்சரா இருந்தா. இதே நம்ம ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வளர்க்குறோம்னா அதுலயும் பூச்சிகள் தாக்கம் இருக்கும், நோய் தொற்று தாக்கம் இருக்கும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா செடிகள் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இவங்க இதை எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோக்கியமா இருக்கிற ஒரு செடியில, அதாவது மதர் பிளான்ட்ல இருந்து டிஷ்யூவை ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா செப்பரேட்டிங் செல்ஸ் ஃப்ரம் growing tip of the plant. அந்த செடியுடைய தாய் செடியினுடைய அந்த செடியுடைய முனையில் இருக்கிற அந்த திசுக்கள், தமிழ்ல உயிரணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நியூட்ரிஷன் இருக்கிற ஒரு சாதனத்துல வைக்கிறாங்க. பிளேஸ்ட் அண்ட் ஆர்டிபிஷியல் மீடியம், ரைட்டுங்களா? ஸோ ஆர்டிபிஷியல் மீடியத்துல வைக்கிறாங்க. பட் அது என்னன்னா அதுல நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்கும். இதனால என்னன்னா அந்த செல்ஸ் எல்லாம் ஃபாஸ்டரா டிவைட் ஆகும். அதாவது டிவைடு ரேப்பிட்லி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபாஸ்ட்டுக்கு மேல ரேப்பிட், ரைட்டுங்களா? ஒரு செல் பார்த்தீங்கன்னா 100 செல்ஸ், அப்புறம் அப்படியே 1000 செல்ஸ், 10,000 செல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டா பார்த்தீங்கன்னா அது growth ஆகும். growth ஆயிட்டு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் செல்லா ஃபார்ம் ஆகும் ஒரு பிளேஸ்ல. ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் செல்ஸ். அந்த ஸ்மால் குரூப் ஆஃப் செல்ஸுக்கு பேர் என்னன்னா கேலஸ். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. ஆக்சுவலி இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த கேலஸ்ன்ற வேர்டை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இதுதான் அவன் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ கேலஸ்ன்றது என்னது? ஸ்மால் குரூப் ஆஃப் செல்ஸ். அப்படி இல்லைன்னா அதை ரிவர்ஸ்ல கேட்கறான். ஸ்மால் குரூப் ஆஃப் செல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி என்னன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு பேர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கேலஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த பேஜ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றான்னா இந்த கேலஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றான். அது என்ன சொன்னா இன்னொரு மீடியமுக்கு மாத்துறான். அந்த மீடியம்ல பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் இருக்கிற மீடியம் அது ஆக்சுவலி. ஸோ ஹார்மோன்ஸ் இருக்கிற இடத்துக்கு அவன் மாத்துறான். இதனால growth பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. டிஃபரன்சியேஷன் தெளிவா தெரியுது. அதுவும் வேகமா நடக்குது. இதுக்கப்புறம் இந்த செடியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதர் பிளான்ட்ல இருந்து ஏன் பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிசீஸ் ஃப்ரீ கண்டிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செடிகள் நம்ம எங்க அதிகமா பயன்படுத்துறோம்? திஸ் டெக்னிக்யூ இஸ் காமன்லி யூஸ்டு. இந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்யூ பார்த்தீங்கன்னா காமனா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்னமெண்டல் பிளானட்ஸ் அப்படின்னா அலங்கார செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அலங்கார செடிகள்லாம் உங்களுக்கே தெரியும். வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது, பார்க்ல வைக்கிறது. வீட்ல கூட ஒரு சில செடிகள் மட்டும் தான் வைப்போம். ஆனா பார்க்ல பெருசா மெயின்டெயின் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த டிஷ்யூ கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க போனது இந்த கேலஸ்ன்ற வேர்டு தான். கேலஸ் அப்படின்னா ஸ்மால் குரூப் ஆஃப் செல்ஸ். இதுதான் ஆன்சரா இருக்கும்.